வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல மணக்க மணக்க அயில மீன் குழம்பு ஏன் ஸ்டைலில் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். அயில மீன் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மண் பாத்திரத்துல நான் கடாயில 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா போட்டுட்டீங்க அப்படின்னா குழம்பு கசக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அரோமா ஃப்ளேவர் வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். முக்கியமான ஒரு டிப் சொல்லிடுறேன். ஒரு பூண்டு பல் நல்லா தட்டி தோலோடு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெங்காயத்தை ஓரமாக ஒதுக்கிட்டு அதில் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா நான் பண்ற மாதிரி நச்சு விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டிப் ஃபாலோ பண்ணி அப்படின்னா குழம்பு கவுச்சி வாடை அடிக்காது. டேஸ்டும் சூப்பரா இருக்கும். ஃப்ளேவரும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ஒரு சுருள வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்துல இருந்து எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட இப்ப 2 பெரிய தக்காளி பழுத்த தக்காளியா எடுத்து வச்சிருக்கேன். அதை மிக்சி ஜார்ல ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வச்சிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட ஃப்ளேவர் அது புளிப்பு டேஸ்ட் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்றேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அயில மீன்ல கவுச்சி வாடை வரும். அதனால எக்ஸ்ட்ராவா ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில சுருள எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சு அதுல கொத்தமல்லி பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கரைச்சு வச்சிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதுல ஒரு கப் தண்ணி மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குழம்பு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க அயில மீனை எடுத்து இதுல போட்டுக்கலாம். மீன் போட்ட உடனே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. 5 to 7 minutes மட்டும்தான் குழம்பு கொதிக்கணும். அதுக்கு மேல குழம்பு கொதிக்க கூடாது. வெந்துரும் மீன். அந்த மண் பாத்திரம் அப்படின்றதுனால அந்த சூடுல வெந்துரும். நல்லா கொதிக்கிறதுல நீங்க நார்மல் பாத்திரத்துல பண்றதா 10 minutes கொதிக்க விடுங்க. இப்போ குழம்புல இருந்து எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சுட சுட சாப்பாடு மீன் ஃப்ரையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.